வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. மார்ச் 29 நடக்கிற சனிப்பெயர்ச்சிக்காகத்தான் இந்த பதிவு. 12 லக்னங்களுக்கும் பார்க்கலாம். இப்போ நம்ம சனி முதல்ல மீனராசிக்கு பயிற்சி ஆகி போன உடனே பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பார், 4ஆம் பாதத்தில். அதுக்கப்புறம் தன்னுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதியில் போவார். அதுக்கப்புறம் ரேவதியில் போவார். இது சார்ந்து தான் நம்ம பலன்கள் மாறுபடும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தொடர்ந்து ஜோதிட பதிவுகளை பார்க்கும்போது நட்சத்திரத்தின் வழி தான் கிரகம் பலன் தருங்கிறத வலியுறுத்தி வருகிறோம். இப்போ ரிஷப லக்னத்திற்கு சனி பயிற்சி எப்படி இருக்கும்? லாபஸ்தானத்துக்கு வர்றாருங்க. 10ஆம் இடம் கர்மசனியாக இருந்த சனி மார்ச் 29 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு வர்றாரு. இப்போ அந்த 11 அப்படிங்கிறது மன சந்தோஷத்தை குறிக்கிறது, மன திருப்தியை குறிக்கிறது, நம்ம ஒரு ஜாலியாக இருக்கிறத குறிக்கிறது. அதனால் மனசு சந்தோஷப்படுறதுக்கு இந்த சனி உதவுறாருங்கிறத நம்ம நம்பலாம். பட் எப்படி இருந்தாலும் நம்ம புள்ளி ரீதியாக பார்க்கணும். இப்போ நீங்கள் ரிஷபத்தில் 9 பாதம் இருக்குன்னா அந்த முதல் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு தான் சனி உடனே வேலை செய்யும். அதே 2ஆம் பாதம் 3ஆம் பாதங்கும் போது அதுக்கு தகுந்த மாதிரி தள்ளி தள்ளி போகும். அது டீப்பாக பார்க்குற வேண்டிய ஸ்டடி. பட் மார்ச் 29 நீங்கள் அதில் உங்கள் புள்ளிக்கு தகுந்த மாதிரி எந்த டைமில் அவர் வர்றாருங்கிறத நாம் கணக்கு பார்த்து பண்ணிக்கணும். சரி, என்ன பண்ணும்? 11ஆம் இடத்து சனி நம்மளுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, சனி நம்ம லக்னத்துக்கு உண்மையிலேயே அவர் நம்ம மனசை சந்தோஷப்படுத்துகிற கிரகம். மனசில் இருக்கிற ஈடுபாடுகள், அறிவு, நம்முடைய தகவல் தொடர்பு திறமைகள், நம்ம என்னெல்லாம் நம்ம மூவ் பண்ணுறோம். இப்போ ஒரு வாக்கிங் போனால் கூட அது மூவிங் தான். ஒரு இடமாற்றம் பண்ணுறோம் அல்லது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வர்றோம், அடிக்கடி சின்ன பிரயாணம் பண்ணி வேலைக்கு போகிறோம். இதெல்லாம் சனி தான் வச்சுருக்கார். அது மட்டும் இல்லை, நம்ம உபயோகப்படுத்துகிற கருவிகள் கூட சனி தான். அதே நேரத்தில் கணவன் மனைவி உறவை சுட்டி காட்டுற கிரகமும் சனி தான். அப்போ ஓரளவுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, சனியினுடைய ஹேபிட் அப்படின்னு என்னென்னா மெதுவாக செயல்படுறது, நிதானமாக செயல்படுறது, சிந்தித்து செயல்படுறது, ஓரளவுக்கு இரக்க குணத்தோட செயல்பாடுகள் இருக்கும். ஆனாலும் கொஞ்சம் தாழ்வு மனப்பான்மை, காம்ப்ளெக்ஸ் ஃபீலிங் சனிக்கு இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம் இருக்குது, உத்திரட்டாதி. அந்த நட்சத்திரத்துக்கும் இந்த சனி வருவார். அப்போ என்ன பண்ணுவார்? நமக்கு இந்த மனைவியாலும் சரி, குழந்தைகளாலும் சரி, உறவினர்கள் வகையிலாலும் சரி, நாம் கம்யூனிகேஷன் தகவல் தொடர்பு பண்ணுறதுனாலையும் பிரயாணங்கள் பண்ணுறதுனாலையும் நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுப்பாரு. அப்போ சனியினுடைய கெப்பாசிட்டி நம்ம லக்னத்துக்கு என்ன வேலை அப்படின்றது மனம் சார்ந்த, கிரியேட்டிவிட்டி சார்ந்த, கம்யூனிகேஷன் சார்ந்த ஒரு விஷயத்தை வச்சுருக்காரு. இப்போ செய்தி விளம்பரம் பண்ணுறோம், அதெல்லாம் 3ஆம் இடம்தான். அப்போ ஒரு இடத்த விற்கணும் அல்லது ஒரு ட்ரிப்பு போயிட்டு வரணும், இதெல்லாம் 3ஆம் இடம்தான். அதனால் இது மாதிரியான ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வேலை பார்க்குறோம் அப்படின்னாலும் அது சனி ஹெல்ப் பண்ணுவார். அப்போ அந்த மாதிரி இருக்கிற அமைப்புகளுக்கு எல்லாமே சிறப்பை கொடுப்பார். சரி, வேறு எதுலையாவது நம்ம எச்சரிக்கையாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் இடம் என்பது வீடு ஸ்தானத்துக்கு நல்லா இல்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டுறோம், இடம் வாங்குகிறோம், அது வில்லங்கம் இருக்குதான்னு கரெக்டாக பார்த்து வாங்கணும். என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டில் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கணும். சில இடங்களில் பார்த்திங்கன்னா மூலப்பத்திரத்தில் பிரச்சனை இருக்கும். அதனால் பின்னால் தெரிஞ்சுட்டு பார்க்கும்போது ரொம்ப அதில் செலவுகள் வந்துடும். அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா சைட்டை மாற்றியே வீடு கட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துடும். அப்போ இந்த 11ல் வர்ற சனி வீடு வாகனம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லா இல்லை. இப்போ அடிப்படையில் மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா அடிப்படை கல்வி, அந்த அடிப்படை கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்லா இல்லை. அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, இப்போ வேறு என்ன இதில் பார்க்கணும் அப்படின்னா, நம்மளுடைய தாயார் சம்மந்தப்பட்டதுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அவங்களுக்கு உபாதைகள் வரும். இப்போ கால் நரம்புகள் சம்மந்தப்பட்டது, முழங்கால் வலி, மூட்டு வலி மற்றும் தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள். ஸோ இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுக்கு இஎன்டி ப்ராப்ளம் சம்மந்தப்பட்டதில் நம்மளுக்கு சிகிச்சை எடுத்தாலும் நல்லாயிரும், குணமாயிரும். அதே மாதிரி நம்மளுக்கு
குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போது 5ஆம் இடம். அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இன்பத்தை கொடுக்கும், ஏதோ ஒரு வகையில் இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கல்வி படிக்கிறதுல வந்து டெவலப்மெண்ட்டை கொடுக்கும். அவங்களுடைய ஆரோக்கியத்திலையும் விளையாட்டுலேயும் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். அதனால் நீங்களே கூட ஒரு ஹாபீஸ் வச்சுருப்பீங்க, விளையாட்டு துறையில் இருப்பீங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது சப்போர்ட் பண்ணும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணும். அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் நிதானமாக ஒரு ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுக்கக்கூடிய தெய்வம். அது மாதிரி ஒரு நல்ல கிரகம். அது மாதிரி டெவலப்மெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த 2.5 வருஷ காலத்தில் கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.25 வருஷம் சனியினுடைய நட்சத்திரத்திலேயே சனி இருப்பார். அந்த டைமை நல்லா பயன்படுத்திக்கோங்க, வளர்ச்சி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அது யோக சனியாக வேலை செய்யும். ஆனால் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டியது ஒன்று இருக்குது. நமக்கு தசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்கும்போது தான் கோச்சாரம் வேலை செய்யும். அதனால் கோச்சாரம் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அது அந்த தசாபுத்தி நடந்தால் நல்லாயிருக்கும். அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. 2வது, நம்ம பிறந்த நேரத்துக்கு சனி நல்லவரா கெட்டவரான்னு கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ நீங்கள் பிறந்த நேரத்தில் 12 பாவத்துக்கு 12 உபநட்சத்திரங்கள் கிடைக்கும். அவங்க தான் வந்து 12 பாவங்களை நிர்ணயிக்கக்கூடிய அதிகாரிகள். அதில் வந்து உங்களுக்கு சனி வந்து 8ஆம் பாவம் 12ஆம் பாவ தொடர்பு வந்துட்டாருனாலே அங்கே பிரச்சனைன்னு அர்த்தம். அப்போ எப்பெல்லாம் சனி திசா புத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதோ அப்போ கஷ்டப்படுறோன்னு அர்த்தம். அதில் மட்டும் கவனப்படுத்திக்கோங்க. அது இல்லைன்னா இந்த சனி உங்களுக்கு கண்டிப்பாக லாப சனி தான். குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி தான். வேலையிலும் சிறப்பாக இருக்கும். நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். வேலை செய்கிற என்வாயன்மெண்ட்டு சூழல் வந்து நமக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி உறவில் சந்தோஷமாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க. சுபத்துவமான சுபகாரியங்கள்லாம் நடக்கும். குழந்தை பிறப்புக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போனோம், ரெடியாச்சுன்னு ஒரு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். நல்லபடியாக உங்களுக்கு சொந்த பந்தங்கள், சுப நிகழ்ச்சிகள், ஒரு கல்யாணம் பண்ணுறது, அதுக்கெல்லாம் கூட சப்போர்ட் பண்ணும். இப்போ இதெல்லாம் யாருக்கு அப்படின்னா, திரும்ப திரும்ப நான் சொல்கிறது திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குதான்னு பார்த்துக்கோங்க. அது நடக்கிறவங்களுக்கு தான் கோச்சார பலனையே பார்க்கணும். அதே மாதிரி ஆயுள் பலத்துக்கு பிரச்சனை இல்லை. ஆனாலும் கூட நமக்கு வந்து ஒரு சில வயதானவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சின்ன சின்ன ஒரு கண்டங்களை கொடுக்கும். அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி. அது மாதிரி ஒரு பிரச்சனை இல்லாமல் போகும். அதாவது இப்போ ரொம்ப நாள் பிரச்சனையில் இருக்கேன், ஒரு கஷ்டத்தில் இருக்கேன், கடன் தொல்லை, அடுத்தவங்க டார்ச்சர், உறவினர்களால் மனக்கசப்புகள், இதெல்லாம் என் தீர்வுக்கு வந்துடும். ஒரு டிசைடிங் என்ன ஆகும்னா அவங்களே மனமாற்றம் ஏற்படுத்திக்குவாங்க. சரி, இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டோம், இப்போ ராசி ஆயிடுவோன்ற மாதிரி இந்த மனமாற்றத்தை ஏற்படுத்திடுவாங்க. தொழில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் ஆகும். ரெட்டிப்பான தொழில்களெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த பதிவினை வந்து நம்ம நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் 12 பாவ உபநட்சத்திரங்களை தெரிஞ்சு நமக்கு கேள்விகளுக்கு கரெக்டான பதில் கிடைக்குதா, அல்லது நம்ம இப்போ செய்கிற தொழில் கரெக்டு தானா, நம்ம படிக்கிற படிப்பு கரெக்டு தானா, நமக்கு எந்த கிரகம் வந்து நமக்கு லக்கி கிரகம், லைஃப் லாங்காக எந்த கிரகத்தை நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம் போன்ற விஷயங்களை தெரிஞ்சு பயன்பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.